கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மாட்டினுடைய தலையை வெட்டுவது, ஒரு ஒட்டகத்தினுடைய தலையை வெட்டுவது 7 ஆடுகளுடைய தலையை வெட்டுவதற்கு சமம். 7 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு மாட்டை உதவியா கொடுக்கலாம். அதே போன்று ஒரு மனிதரால் ஒரு மாட்டை 7 நியத்துகளுக்காக அறுக்கலாம். உதாரணமாக, நான் உதுஹியா கொடுக்க போகிறேன். உதுஹியாவுடைய ஒரு பங்கு, எனக்கு 2 மகன்மார்கள் இருக்கிறார்கள். முதலாவது ஆண்மகன், முதலாவது மகனுக்கு 2 பங்கு அகீகா, 2வது மகனுக்கு 2 பங்கு. ஒரு மகளும் இருக்கிறாள், அவளுக்கும் நான் அகீகா கொடுத்து இல்லை, அவளுக்கு ஒரு பங்கு. நேர்ச்சை இருக்கிறது. இப்படி இந்த எல்லா நோக்கங்களுக்காக ஒரு மாட்டை அறுத்தால் எல்லா நோக்கங்களும் அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபதாவல் குபுரா அல் ஃபிக்ஹியாவில் ஷேகுல் இஸ்லாம் இப்னு ஹஜர் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் இந்த மஸ்அலாவை மிக விரிவாகவே எழுதியிருக்கிறார்கள். எனவே அகீகா கொடுக்காதவர்கள், வசதி இல்லை, ஒரு மாட்டை வாங்கி தான் கொடுக்க முடியும் என்றால் தாராளமாக கொடுக்கலாம். 7 பங்கு 7 ஆடாக கணிக்கப்படும். கணித்துக்குரிய சகோதரர்களே, அகீகாவுடைய பூர்த்தியான நன்மை கிடைக்குமா? நிச்சயம் பூர்த்தியான நன்மை கிடைக்கும். ஆனால் சிறந்தது தனி ஆடாக கொடுப்பதுதான். வசதி இல்லை என்றால் இந்த மாட்டில் 7 பங்கு இருப்பது, அதை வைத்து என்னுடைய அகீகாக்களையும் சேர்த்து உதுஹியாவோடு நிவர்த்தி செய்யலாம். கணித்துக்குரிய சகோதரர்களே, அகீகாவை பொறுத்த வகையில் மௌத் வரை என்னோடு கொழுவிக் கொண்டிருக்கும். எனக்கு 99 வயதாகிறது, இன்னும் எனக்கு அகீகா நிறைவேற்றப்படவில்லை என்றால் 99வது வயதில் கூட அகீகாவை நிறைவேற்றலாம். பருவயதை எத்தும் வரை எனது அகீகாவுக்கு எனது பெற்றோர்கள் பொறுப்புதாரிகள். பருவயதை எத்தியதற்கு பின்னர் எனது அகீகாவுக்கு நான் பொறுப்புதாரி. அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அகீகா கொடுக்க வேண்டி இருந்தால் கட்டாயமாக கொடுங்கள்.